ஓகே, போன வீடியோவில் நம்ம ஒரு கேரக்டரை வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேரக்டரை வந்து வாக் பண்ண வைக்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த லேயருக்கே நான் இப்போ போய்க்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ட்ரேஸ் பண்ண லேயர். ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். ஒரு வாக்கிங் பண்ணுறது வந்து ஒரு லூப்பு தான். ஸோ அதனால் நமக்கு வந்து 3000 ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 31, 32 அப்படின்ற ஃப்ரேம்ஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் கீயை பிடிச்சி டெலிட் பண்ணிடுறேன். அதாவது ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொசிஷன், அதாவது ஒரு வாக்கிங் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கேர்ள் வாக்கிங் போஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே, ஸோ இமேஜஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் இங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் இங்கே இருக்குது, லெஃப்ட் லெக் இங்கே இருக்குது, ரைட் லெக் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த அது வந்து ஸ்மூத்னஸோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 24 ஃப்ரேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 24 ஃப்ரேமையும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப்பில் இது பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த பெண்டு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அனிமேஷன் பண்ண போகிறதில்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது லெஃப்ட் ஹேண்டு வந்து நமக்கு ரைட் ஹேண்டு வந்து முன்னாடி இருந்தது அப்படின்னா லெக் வந்து பின்னாடி இருக்கும். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண மறந்துட்டோம். அதாவது நம்மளோட சாரா கேரக்டரை ஓப்பன் பண்ணி கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். அது வந்து ஹெட்டை திருப்பும்போது அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி ஒரு லைன் போடுங்க. லைன் போட்டுட்டு மேலே இருக்கிற இந்த இதை வந்து லைனை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் தேவையில்லை, பட் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வாக்கிங் போஸ்ட்லேயும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போஸ் 1 இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் ஹேண்டை வந்து 2 ஹேண்டையும் செலக்ட் பண்ணி Q ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நேராக கொண்டு போய் வைங்க. இந்த ஹேண்டை வந்து லைட்டாக பின்னாடி கொண்டு போங்க. ஸோ அதே மாதிரி இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ஹேண்டை இப்படி முன்னாடி கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு முன்னாடி வரும்போது லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி போகணும். ஓகேங்களா? ஸோ ரைட் லெக் வந்து முன்னாடி வரும். ஸோ இந்த பாவடையை நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு போஸு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட லைட்டாக டில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு டில்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து போஸ்க்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே லாஸ்ட் ஃப்ரேம் வந்து டபுள் கிளிக் பண்ணி F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த போஸ் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு போஸும் அதுதான், லாஸ்ட் போஸும் அதுதான். ஸோ அப்புறம் நம்ம மிடில் வந்து டபுள் கிளிக் பண்ணி F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே உல்ட்டாவாக பண்ண போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு மேலே பார்த்த மாதிரி இருந்ததை லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி கொண்டு வரோம். அண்ட் இந்த ஹேண்டை வந்து நம்ம மறுபடியும் பேக்கில் கொண்டு போகணும். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போயிடுங்க. அண்ட் இந்த ஹேண்டை மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்டில் வச்சு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அண்ட் இந்த பாவாடையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக டில்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு போஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம ரைட் கிளிக் பண்ணி கிளாசிக் ட்வீன். ட்வீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் ட்வீன் இருக்குது இல்லைங்களா? இந்த இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃப்ரேமை தான் நம்ம வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்வீன் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ சென்டரில் ஒரு 8th ஃப்ரேமில் வந்து டபுள் கிளிக் பண்ணி F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதை கிளிக் பண்ணி ஒரு 1 2 3 4 5 கொடுத்துருங்க. அதே மாதிரி கையை வேணால் நம்ம இதை வேணால் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 24th ஃப்ரேமில் வந்து F6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 கொடுத்துருங்க. அண்ட் இதை லைட்டாக இப்படி பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் இந்த தாவணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகுது. ஸோ அதனால் தாவணியை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இந்த பாவாடையோட கொண்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இந்த எட்ஜை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இந்த எட்ஜு வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொண்டு வரேன்.
ஸோ இந்த ஃப்ரேம்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம். அகைன் இந்த ஃப்ரேம்லேயும் இதை கொஞ்சம் மேலே கொண்டு போயிருக்கணும். ஓகே, சென்டர் ஃப்ரேமில் வரும்போது இன்னும் இதை கொஞ்சம் மேலே இருக்கட்டும். அண்ட் இந்த ஃப்ரேமில் வரும்போது இதை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். கிளியர்? ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருவோம். இப்போ இதை வந்து லூப் போட்டு ப்ளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக வாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த கேரக்டரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வாக்கிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்டர் அடிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர் அடித்தோம்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து பேக் போயிட்டு ஒரு 90 ஃப்ரேம் வச்சுப்போம். F5 கண்ட்ரோல் என்டர். அழகாக வந்து அந்த லேடி வந்து வாக் பண்ணுறது சூப்பராக இருக்குது இல்லையா? இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2 ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணி ஒரு 5 ஃப்ரேம், 2 ஃப்ரேம், 3 ஃப்ரேம், இங்கே ஒரு 3 ஃப்ரேம், இங்கே ஒரு 3 ஃப்ரேம், இங்கே ஒரு 3 ஃப்ரேம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோவாக நடக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேர்ள் வந்து வாக் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்மளோட இப்போ வாக்கிங் அனிமேஷனுக்கு உண்டான கேர்ள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி நம்மளோட கேரக்டரில் ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி வாக்கிங் அப்படின்னு போடுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். புட் இன் டு டூப்ளிகேட் ஐட்டம், ஓகே கொடுத்துருங்க. ஸோ தட் நமக்கு வந்து 2 கேரக்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வாக்கிங், ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் போஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் ரெடி ஆகிடுச்சு. ரைட், சூப்பர். ரெண்டாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நார்மல் போஸ்க்கு நம்ம கொண்டு போவோம். அதாவது ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹேண்டையும் நம்ம வந்து நார்மல் போஸ்க்கு கொண்டு வந்துடுறோம். அண்ட் இதையும் நார்மல். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரிமூவ் கிளாசிக் டியூன் கொடுத்துட்டு ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஒன் மோர் ஷிஃப்ட் F5 அண்ட் 1 ஃப்ரேமில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த போஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சில டைம் கேரக்டர் வந்து அப்படி நின்றுட்டுருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். பட் பேசாமல் இருக்கும்போது நம்ம வந்து சேம் கேரக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வேறு கேரக்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 அல்லது 10 ஃப்ரேம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 10 செகண்டுக்கு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 10 செகண்டில் 15ல் 1, 20ல் 1, 30ல் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 30ல் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டாப்பை மட்டும் செலக்ட் பண்ணி, அதாவது பாவாடை இல்லாமல், பாவாடை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பாவாடை இல்லாமல் செலக்ட் பண்ணி இதை பிடிச்சி கீழே கொண்டு வந்துட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறேன். அதாவது ஆல்ட் கீயை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறேன். அதே மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறேன். அண்ட் இந்த ஹெட்டை வந்து ரைட்டாக மேலே இப்படி தூக்குறேன். ஓகேங்களா? அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் வந்துடுறோம். ஓகேங்களா? சென்டரில் வந்துட்டு அதே மாதிரி மேலே மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸப்ட் ஸ்கர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். ஓகே, அகைன் நான் வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டு லைட்டாக பின்னாடி அண்ட் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி அண்ட் இதையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறேன். ரொம்ப போயிடுச்சு, கொஞ்சம் பின்னாடி. அண்ட் இந்த ஹெட்டை வந்து நம்ம இங்கே மேலே கொண்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த ஹெட்டை வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக இப்படி கீழே கொண்டு வரோம். அண்டு இந்த கையையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கணும் கைக்கு. ஸோ லைட்டாக பின்னாடி இந்த கையை கிளிக் பண்ணி லைட்டாக முன்னாடி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளாசிக் ட்வீன் அண்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஈஸ் அவுட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் கிளாசிக் ஈஸ்னு, அதை அப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஈஸ் அவுட்னு மாறிடும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்கும் நமக்கு பேசும்போது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 4 ஃப்ரேம் தள்ளி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் ஃப்ரேம்னு கொடுத்துட்றோம். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ரிவர்ஸ் ஃப்ரேம், மறுபடியும் எண்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல வச்சு ரிவர்ஸ் ஃப்ரேம். இப்போ 4 இடத்துல கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியே போயிடுறேன், கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். அது ஏன் பாதிலே கட் ஆகுதுன்னா நம்ம ஃப்ரேம் 90 தான் வச்சுருக்கோம்.
சேவ் வந்து ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் வந்து ஒரு 1300 வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா, சாரி F5 கண்ட்ரோல் என்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து அனிமேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் சாரா கேரக்டரில் போயிட்டு மூவ்மெண்ட் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு இங்கே கிளிக் பண்ணி நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். புட் இன்டு டூப்ளிகேட் ஐட்டம். ஓகே, ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 3 போஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரே இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 3 போஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ் வந்து நம்ம ஒரு கேர்ள் கேரக்டரில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.